எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆணுறுப்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம். ஆணுறுப்பை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம், எப்படி பராமரிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆணும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களுடைய ஆணுறுப்பை பாதுகாப்பதற்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இன்கேஸ் நமக்கு ஒரு ஃபீவர் வருது, இல்லை சளி பிடிச்சிருக்கு, இல்லை ஒரு பல்லு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையோ ஒய்ஃபு ஃபேமிலி எல்லாத்தையும் கூச்சப்படாமல் போய் சொல்லிடுவோம். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, தலைவலிக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதுக்குன்னா ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் நமக்கு நம்மளுடைய இந்த மாதிரி பிறப்புறுப்பு இந்த மாதிரியான மறைமுகமான சில ரகசிய உறுப்புகள் எல்லாம் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ யோசிப்போம். நம்மளாம் சர்ச் பண்ணுவோம், இல்லை நம்ம ரொம்ப க்ளோஸாக பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். ஸோ பேக் சைடில் கொப்பளை வந்துச்சுன்னா கூட அதை கூட ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உண்மையாகவே அந்த ஒரு கூச்சம் அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது கூட வரும். ஸோ அதனால் இதை எப்போவுமே நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வைக்கிறது அப்படின்ற இந்த சென்ஸ் உங்களுக்கு டெய்லி குளிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா எப்பயும் போல் குளிக்கும்போது கண்டிப்பாக நல்லா மைல்டான நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சோப்பை யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி வெட்டி வேறு இல்லை ஏதாவது மஞ்சி மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா லைட்டாக நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக சோப்பை வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே மறுபடியும் தூக்கி அதே சோப்பை மூஞ்சியில் போடுறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஏதாவது கிருமி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பரவதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது இந்த பாடி வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாமே இப்போ அஃபோர்டபுள் ரேஞ்சிலே வந்துச்சு. ஹார்ம்ஃபுல், அதாவது ரொம்ப ரொம்ப கெமிக்கல் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி ஹெர்பலில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு, பாடி வாஷ்லாம் அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா ஆணுறுப்பை நல்லா கையில் பிடிச்சிக்கிட்டு முன்தோலை பின்னுக்கு தள்ளி லைட்டாக அந்த இடத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நிஜமாவே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இம்பார்ட்டாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு வேறு இடத்துல ஏதாவது இஷ்யூனா நம்ம ஒரு கூச்சப்படம் சொல்லிடுவோம். பட் இந்த மாதிரி இடத்துல இஷ்யூனா நம்ம 1க்கு 100 டைம் யோசிப்போம். நமக்கு அந்த கூச்சம் அப்படின்றது நார்மலாக வந்துடும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நல்லா மைல்டாக வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக மார்னிங்கும் ஈவினிங்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக ஒரு விஷயத்த சொல்லணும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது என்னடா இப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி தப்பாக தயவுசெய்து நினைக்காதீங்க, நல்லதுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்டர் யூரின் பாஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை பண்ணுறதே கிடையாது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம தானே என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இது அப்படி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நோய் தொற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க, வெளில போகிறீங்கன்னா கூட இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு பாத்ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும், ஃப்ரீயும் இருக்கும், நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீயான இடத்துல நம்ம யாரும் சொல்லி குத்தம் கிடையாது. ஏன்னா யூஸ் பண்ணுறது நம்ம தான். நம்ம சுத்தமாக வச்சுட்டோன்னா அந்த இடம் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும். ஓகே, அது வேறு டாபிக். சரி, இந்த மாதிரி நீங்கள் பராமரிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அதோட விதைப்பை விந்து உற்பத்தியாகக்கூடிய அந்த பை மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஆணுறுப்பு கீழே இருக்கும் இல்லையா? ஸோ அதையுமே நல்லா நான் தான் சொல்கிறேன், டோட்டலாக அந்த பகுதியே நல்லா சுத்தமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பேண்டீஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேண்டீஸ், அதாவது இன்னர் வேர். ஓகேவா? அதை பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மந்த்க்கு ஒன்ஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அதை மீறியும் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 7 to 8 மந்த்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கிளியிலையோ பழசாகுதோ இல்லையோ. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்ம படம் பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு இப்போ ஆஃபீஸில் உட்காந்துட்டு நம்ம ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோம், ஏதோ இல்லை ஒரு நமக்கு ரொமான்டிக்காக வருது, நமக்கு ஆகும்போது நம்ம அறியாமே இந்த சொல்கிறாங்கல்ல விந்து முந்துலாம் இருக்குன்னு அந்த மாதிரி வரும்போது ஃபுல்லாக இன்னர்ஸில் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு அது அப்போதைக்கு ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிருமி தொற்று, அதாவது சிறுநீர்குழாய் இந்த மாதிரி தொற்றுக்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்தை நல்லா பாதிக்கும். அதுக்காக தான். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா மெயினான பாயிண்ட் இந்த விஷயம், கண்டிப்பாக
ஒவ்வொரு ஆணும் சரி, ஒவ்வொரு பெண்ணும் சரி, நீங்கள் வந்து உடலுறவு பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூரின் பாஸ் பண்ணுங்கள். யூரின் பாஸ் பண்ணுறது மூலிமா சிறுநீர் குழாயில் வரக்கூடிய தொற்றுக்கள், சின்ன சின்ன கிருமிகளை வந்து நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரியான சின்ன சின்ன கிருமிகள் மூலமாக வரக்கூடிய நோய் தொற்றுலேருந்து நீங்கள் வந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ நான் வந்துட்டு குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், உடனே பாஸ் பண்ணால் இதாகிடுமா? அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு அந்த ஸ்பெம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூரின் பாஸ் பண்ணி கழுவிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு குழந்தை அவ்வளோ ஸ்பெம் உள்ளே போகும். குழந்தை உருவாக்கிறதுக்கு ஒரு ஸ்பெம் இருந்தாலே போதும். ஸோ அதான் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஹைஜீனிக் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது நம்ம வந்து மறைமுகமான உறுப்பு அப்படின்றபோது நம்ம தான் இதை வந்து கொஞ்சம் நம்ம தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுய மருத்துவம். இது வந்து அறவே ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா சின்ன சின்ன கீறல்கள், இல்லை வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் வர்றது, இல்லை நிறைய பேர் சேவ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்குவாங்க, லைட்டாக கீறல் மாதிரி விழுந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இன்கேஸ் உங்களுக்கு சுகர் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம், சுகர் இருந்துச்சுன்னா காயங்கள் வந்து காலதாமதம் ஆகும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ப்ராப்பரான ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கோங்க. நீங்களாம் வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி கை மருத்துவம் மாதிரி பண்ணாதீங்க. சின்ன சின்னது இப்போ நமக்கு வந்து பாடி ஹீட் ஆகிடுச்சு, லைட்டாக கொப்பில் வரும், அது உடஞ்சி வந்துடும், அது அந்த மாதிரினா ஓகே. பட் ரொம்ப நாளாக இருக்குது, நாள் பட இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் டாக்டரை எடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்படி சொல்கிறது, இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஒரு இதுவும் எதை சொல்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிறப்புறுப்போ, கையோ, காலோ, வாயோ, மூக்கோ, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து மருத்துவம் பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அண்டு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்படி ஒரு பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பார்ட்னருக்குமே நோய் தொற்றுக்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து பார்க்கும்போது கவனமாக வந்து நீங்கள் வந்து அந்த உறுப்பை வந்து பராமரிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வெடிகிற மாதிரி இருக்குது, ஏதாவது குப்பில் வந்துட்டு, இல்லை ரொம்ப இச்சிங்காக இருக்குது, இதுவுமே இருக்குது, இச்சிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு வர வேண்டியது டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு அடுத்த செகண்ட் நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்களுடைய இன்னர்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் யோசித்து சாப்பிடுங்க. ஏன்னா சில உணவு முறைகள் மாற்றத்தினால கூட இந்த இச்சிங்ஸ்லாம் ஒரு சில பேர்த்துக்கு நம்ம சொல்லுவோம்ல, இந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைக்காய் இதெல்லாம் சாப்பிட்டு வந்து அரிப்பு வந்தோடனே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசிங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது உணவில் மாற்றம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எதுவுமே கேட்கல அப்படின்ற பட்சத்தில் டாக்டர்கிட்ட போங்க. கண்டிப்பாக நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு அந்த பேண்டீஸ். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காயம் இருக்குது, இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது லைட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது தொற்று இருக்குது, இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட பேண்டீஸை வந்து டெட்டால் இருக்குது இல்லையா, ஸோ நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு டெட்டாலில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா வெளியிலேருந்து வேறு எந்த கிருமியும் உங்களுக்கு வந்து உள்ளே வராமல் இருக்கும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸு. ஸோ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்கள் உறுப்பை பராமரிச்சுக்கோங்க. ஹெல்தி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் இன்னர் ஹெல்தி, இதெல்லாம் எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து எந்த விதமான கூச்சப்பட்டு சொல்கிறதுக்குன்னு இல்லை. எனக்கு வந்து நான் வந்து ஒரு நல்லது செய்கிறேன். ஒரு வேளை இதையெல்லாம் நோட் பண்ணாமல், இதையெல்லாம் மைண்ட் பண்ணாமல், இதெல்லாம் இப்படி இருக்கா சிஸ்டர் அப்படின்னு தெரியாமல் எத்தனையோ பேர் நான் போகிற வீடியோக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப தைரியமாக இந்த டாபிக் எடுத்து நான் பேசினேன். நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாண்டியும் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது, பிறப்புறுப்பில் ஏதாவது இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் வந்து எந்த சுயமான மருத்துவமும் தயவுசெய்து எடுக்காதீங்க. அது வேண்டவே வேண்டாம். 50 100 போனாலும் சரி, இல்லை 500 1000 போனாலும் சரி. சரிங்களா? டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்துட்டு என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை வந்து அந்த கைட் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சரியாயிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்லேயும் பேக் டு பேக் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. பாய்.